மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நலம் விசாரித்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது ஹெச் ராஜா மயங்கி விழுந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் மருத்துவமனைக்கு சென்று ஹெச் ராஜாவை சந்தித்து நலம் விசாரித்தனர். ஆன்லைன் மூலம் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வரும் குற்றச்சாட்டுகளின் எதிரொலியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சேமிப்பு கிடங்குகளில் திடீர் சோதனைகள் நடத்தவும், புகார் வந்தால் அபராதம் விதிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் காலாவதி தேதியை சரிபார்த்து பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே நாய் கடித்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முடிகொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞரை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நாய் கடித்துள்ளது. இதற்கு ஆகாஷ் டிடி ஊசி மட்டும் செலுத்திக் கொண்ட நிலையில் ரேபிஸ் தடுப்பூசி போடாமல் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் திடீரென அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து பரிசோதனை செய்ததில் அவருக்கு ரேபிஸ் தொற்று இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை தாம்பரம் அருகே சாலையில் சென்ற கார் திடீரென நின்றதால் பின்னால் வந்த இருசக்கர வாகனம் காரில் மோதி சிக்கியதில் இருசக்கர வாகன ஓட்டிக்கு கால் முறிவு ஏற்பட்டது. வண்டலூர் ஜிஎஸ்டி சாலை மேம்பாலத்தின் கீழ் சென்ற கார் திடீரென நின்ற நிலையில் பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் கார் மீது அதிவேகமாக மோதியுள்ளார். இதில் இருசக்கர வாகன ஓட்டிக்கு கால் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு ஆம்புலன்ஸ் விரைந்த நிலையில் காயமடைந்தவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசி ரயில் நிலைய பெயர் பலகையில் இந்திக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழை பின்னுக்கு தள்ளி இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அவருடைய எக்ஸ் பதிவை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ், விவரங்கள். சிவகாசி ரயில் நிலையத்தில் சமீப நாட்களாக அந்த பெயர் பலகை என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இருந்த பெயர் பலகையில் சிவகாசி என்பது மையமாக, அந்த சிவகாசி என தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்களானது அந்த பெயர் பலகையின் மையத்தில் பெரிய அளவில் இடம்பெற்றிருந்தது. தற்போது புதிதாக அமைக்கப்பட்டு வரக்கூடிய அந்த பெயர் பலகையில் சிவகாசி என மையமாக தமிழில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களானது மேல் பகுதியில், அதாவது சிறிய எழுத்துக்களாகவும், மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிவகாசி என்ற எழுத்து என்பது இந்தியிலும் எழுதப்பட்டு வருகிறது. இதற்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக நிதியமைச்சர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பல்வேறு பதிவுகளை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ் தள பதிவில் சிவகாசி ரயில் நிலைய பெயர் பலகையில் தமிழை பின்னுக்கு தள்ளி இந்திக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்களின் மொழி உணர்வுகளை மதிக்காமல் தென்னக ரயில்வே மேற்கொள்ளும் இத்தகைய மறைமுக இந்தி திணிப்பு முயற்சிகளை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கதண்டு எனும் விஷவண்டு கொட்டியதில் 100 நாட்கள் வேலை திட்ட பணியாளர்கள் 24 பேர் காயமடைந்தனர். காரைப்பட்டி அரசன்குளம் பகுதி அருகே 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது கதண்டு அவர்களை கொட்டியுள்ளது. இதில் காயமடைந்த 24 பணியாளர்கள் துவரங்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சந்திரயான் 4 மற்றும் 5 திட்டப் பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாக கூறினார். சந்திரயான் 4 நிலாவில் இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு திட்டமாகும். அதுக்குள்ள பணிகள் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சந்திரயான் 5 லூபக்ஸ் மிஷன் சொல்லுவோம். அது ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்துள்ள ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் சாலையோரம் கடைகள் அகற்றப்பட்டதை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேவகோட்டை பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியை சுற்றி நடைபாதை கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலை அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதனால் அதிருப்தியடைந்த வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தானாக முன்வந்து காலி செய்ய 3 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது.
ஈரோட்டில் திறப்பு விழாவை முன்னிட்டு ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்று அறிவித்ததால் கூட்டம் அலைமோதிய நிலையில் பிரியாணி கடையை காவலர்கள் மூடினர். இடையன்காட்டு வலசு பகுதியில் தர்மபுரியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் பிரியாணி கடை ஒன்றை திறந்துள்ளார். இந்நிலையில் திறப்பு விழாவை முன்னிட்டு ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து கடை முன் மக்கள் கூட்டம் அலைமோதி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அங்கு விரைந்த காவலர்கள் அனுமதியின்றி கடையை திறந்ததாக கூறி பிரியாணி கடையை மூடினர். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு வரும் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் பார்வையிட்டார். ரயில் நிலைய கட்டுமானம், குளிரூட்டப்பட்ட ஓய்வறை, முன்பதிவு மையம், உணவகம், பார்க்கிங் வசதி, நடைபாதை, தண்டவாளம், சிக்னல் பிரிவு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமேஸ்வரம் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் விரைவில் முடிந்து அடுத்த மாதத்தில் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்க வாய்ப்பு இருப்பதாக கூறினார்.